ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 24/4/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, தற்சமய பிராமண ஜென்மம் வைரத்துக்கு சமமானது. இன்று பாப்தாதா தன்னுடைய மிக உயர்ந்த குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல தாழ்ந்த தூய்மையற்ற ஆத்மாக்களின் மத்தியில இவங்க எவ்வளவு சிரேஷ்ட ஆத்மாக்கள். உலகத்துல அனைத்து ஆத்மாக்களும் இறைவனை அழைச்சு கொண்டிருக்கிறவங்க, அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறவங்க. பிராப்தி இல்லாத ஆத்மாக்கள், அழியக்கூடிய அனைத்து பிராப்திகள் எவ்வளவுதான் இருந்தாலும் ஏதாவது பிராப்தியற்ற தன்மை அவசியம் இருக்கும். பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து பிராப்திகளினுடைய வள்ளலின் குழந்தைகளுக்கு கிடைக்காதது என்று ஒரு பொருளுமே கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் பிராப்தி சுரூபமானவங்க. அற்ப காலத்தின் சுகத்தின் சாதனம், அற்ப காலத்தின் வைபவங்கள், அற்ப காலத்தின் ராஜ்ய அதிகாரம் இல்லாவிட்டால் ஒரு பைசா இல்லாத மகாராஜாக்கள், கவலை இல்லாத ராஜாக்கள், மாயாவை வென்ற, இயற்கையை வென்ற சுயராஜ்ய அதிகாரிகள். நீங்கள் எப்பொழுதும் ஈஸ்வரிய வளர்ப்புள் வளரக்கூடிய குஷியின் ஊஞ்சலில், அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடக்கூடியவங்க. அழியும் செல்வத்துக்கு பதிலா அழியாத செல்வத்தின் அதிபதிகள். ரத்தனம் பதித்த கிரீடம் இல்லை, ஆனால் தந்தை பரமாத்மாவின் தலையின் கிரீடமாக இருக்கீங்க. ரத்தனம் பதித்த அலங்காரம் இல்லை, ஆனால் ஞான ரத்தனங்கள், குணங்கள் அப்படின்னு இருக்கிற அந்த ரத்தனங்களுடைய அலங்காரத்தினால எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவங்க. எவ்வளவுதான் பெரிய அழியக்கூடிய மிக உயர்ந்த வைரமாக இருந்தாலும், மிக மதிப்புள்ளதாக இருந்தாலும், ஆனால் ஒரு ஞானத்தின் ரத்தனம், குணத்தின் ரத்தனத்தின் மத்தியில அதனுடைய மதிப்பு என்ன இருக்குது? இந்த ரத்தனங்கள் எதிரில் அதுவோ கல்லுக்கு சமம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா அழியக்கூடியது. 9 லட்சம் மாலையின் எதிரிலும் சுயம் நீங்கள் தந்தையின் கழுத்தின் மாலையாக ஆகிட்டீங்க. பிரபுவினுடைய கழுத்தின் மாலையின் எதிரில் 9 லட்சம் என்று சொன்னாலும், அல்லது 9 கோடி என்று சொன்னாலும், அல்லது எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான மாலை ஒன்றுமில்லை. 36 வகையான போஜனமும் இந்த பிரம்மா போஜனத்துக்கு எதிரில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நேரடியாக பாப்தாதாவுக்கு போக் சமர்ப்பித்து இந்த போஜனத்தை பரமாத்மாவின் பிரசாதமாக ஆக்கிடுறீங்க. இந்த கடைசி ஜென்மத்தில் கூட பக்த ஆத்மாக்களிடம் பிரசாதத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. நீங்கள் சாதாரண போஜனத்தை அருந்தல, பிரபுவினுடைய பிரசாதத்தை அருந்துறீங்க. அதன் ஒவ்வொரு துளியும் பல கோடியை விட உயர்ந்தது. நீங்கள் அந்த மாதிரி மிக உயர்ந்த ஆத்மாக்கள். அந்த மாதிரி ஆன்மீக சிரேஷ்ட போதை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நடைமுறையில் காலப்போக்கில் தன்னுடைய சிரேஷ்ட தன்மையை மறந்து விடுவதில்லையே, தன்னை சாதாரணமாக நினைக்கவில்லையே. கேட்போர் அல்லது சொல்பவராக மட்டும் இல்லாமல் சுயமரியாதை உள்ளவராக ஆகியிருக்கீங்களா? கேட்க மற்றும் சொல்பவர்களோ அநேகர் இருக்கிறாங்க. சுயமரியாதையில் இருக்கிறவங்க கோடியில் சிலர். இதில் நீங்கள் யாருன்னு பாபா கேட்குறாங்க. அநேகர்களில் இருக்கிறீர்களா அல்லது கோடியில் சிலராக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பிராப்தியினுடைய நேரத்தில் அலட்சியமானவராக ஆவது, இந்த மாதிரியானவர்களை பாப்தாதா எந்த மாதிரி புத்தி உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க? அடைந்திருக்கும் பாக்கியத்தை, கிடைத்திருக்கும் பாக்கியத்தை அனுபவம் செய்யலை அப்படின்னா, இப்போ மகான் பாக்கியவனாக ஆகலை அப்படின்னா எப்போ ஆவீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த சிரேஷ்ட பிராப்தியினுடைய சங்கமேகத்தில் ஒவ்வொரு அடியிலும் இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை எப்போதும் நினைவில் வச்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க பாபா. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லது. இப்பொழுது குஜராத் மண்டலம் வந்திருக்குது. குஜராத்தினுடைய விசேஷம் என்ன? குஜராத்தில் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே அவசியம் நடனம் ஆடுவாங்க. இதுதான் அதனுடைய விசேஷம். தன்னுடைய சிறு வயது பருவத்தை, உடல் பருமனை அனைத்தையும் மறந்துடுவாங்க. நடனத்தினுடைய ஆர்வத்தில் மூழ்கிடுவாங்க. முழு இரவு கூட நடனமாடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி நடனமாடும் ஆர்வத்தில் மூழ்கி இருக்கீங்க, அதே மாதிரி எப்போதும் ஞானத்தினுடைய குஷியை நடனமாடுவதில் மூழ்கி இருக்கீங்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இந்த அழியாத ஆர்வத்தில் மூழ்கி இருப்பதிலும் நம்பர் 1 பயிற்சி உள்ளவர்கள் தான் இல்லையா? விஸ்தாரமும் நல்லா ஆகியிருக்குது. இந்த தடவை முக்கிய ஸ்தானம் மதுபனுக்கு அருகில் உள்ள துணையான 2 மண்டலமும் வந்திருக்கீங்க. ஒரு பக்கம் குஜராத், இன்னொரு பக்கம் ராஜஸ்தான். 2ம் அருகில் இருக்குது இல்லையா? அனைத்து காரியத்தினுடைய சம்பந்தமும் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தோடு இருக்குது. ஆகினால நாடகத்தினுடைய அனுசாரம்
2 ஸ்தானங்களுக்கும் சகயோகி ஆவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இருவரும் ஒவ்வொரு காரியத்திலும் அருகில் இருப்பவர்களாக மற்றும் சகயோகியாக ஆகியிருக்கிறாங்க. சங்கமிகத்தின் சுய ராஜ்யத்தின் ராஜ்ய சிம்மாசனமும் ராஜஸ்தானில் தான் இருக்குது. எத்தனை ராஜாக்கள் தயார் செஞ்சுருக்கீங்க. ராஜஸ்தானில் ராஜாக்களை மிகவும் மகிமை செஞ்சுருக்கிறாங்க. ஆகினால ராஜாக்கள் தயாராகி விட்டார்களா அல்லது ஆகிக்கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ராஜஸ்தானில் ராஜாக்களினுடைய குதிரை சவாரி ஊர்வலம் இருக்கும். அப்படி ராஜஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு அந்த மாதிரி முழுமையான சவாரியை தயார் செய்து கொண்டு வரணும். அப்போ தான் அனைவரும் மலரால் மழை பொழிவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மிகவும் கம்பீரத்தோடு சவாரியில் வருவாங்க. அந்த மாதிரி எத்தனை ராஜாக்களினுடைய சவாரி வரும். குறைந்தது எங்கெல்லாம் சேவை நிலையங்கள் இருக்குதோ அங்கேருந்து ஒவ்வொரு ராஜா வந்தால் கூட எத்தனை ராஜாக்கள் ஆகிடுவாங்க. 25 ஸ்தானங்கள் இருந்து 25 ராஜாக்கள் வந்தார்கள் என்றால் சவாரி அழகானதாக ஆகிடும் இல்லையா? நாடகத்தினுடைய அனுசாரம் ராஜஸ்தானில் தான் சேவையினுடைய ஆசனம் உருவாகி இருக்குது. அப்படி ராஜஸ்தானுக்கும் விசேஷ பங்கு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் இருந்து தான் விசேஷ சேவையின் குதிரைகள் உருவானாங்க இல்லையா? நாடகத்தில் பங்கு இருக்குது. அதை மீண்டும் அப்படியே செய்ய மட்டும் வேண்டுங்கிறாங்க பாபா. கர்நாடகாவும் மிக நன்றாக விஸ்தாரம் ஆயிடுச்சு. இப்போ கர்நாடகாவை சேர்ந்தவங்களுக்கு விஸ்தாரத்தில் இருந்து வெளியில் வரணும். எப்போ கடந்து வெண்ணெய் எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல விஸ்தாரமாக இருக்கும், பிறகு அதிலிருந்து சாரமாக உருவாகும். அதனால கர்நாடகாவிற்கும் இப்போ விஸ்தாரத்தில் இருந்து வெண்ணெய் எடுக்கணும், சாரஸ்வரூபம் ஆகணும் மற்றும் ஆக்கணும். நல்லது. தன்னுடைய சிரேஷ்ட சுய கௌரவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளினுடைய களஞ்சியம் எப்பொழுதும் சங்க மேகத்தின் சிரேஷ்ட சுய ராஜ்யம் மற்றும் மகான் பாக்கியத்தினுடைய அதிகாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீக போதை குஷி ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைவரும் தன்னை சுயராஜ அதிகாரி சிரேஷ்ட ஆத்மாக்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சுயராஜ்யத்தினுடைய அதிகாரம் கிடைச்சிருச்சா? அந்த மாதிரி அதிகாரி ஆத்மாக்கள் சக்திசாலியாக இருப்பாங்க இல்லையான்னு கேட்குறாங்க. ராஜ்யம் செய்வதே சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய நாட்களினுடைய அரசாங்கத்தையும் ஆட்சி சக்தியில் உள்ள கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ராஜ்யம் செய்வது அப்படின்னா சக்தி அப்படின்னா சுயராஜ்யம் எவ்வளோ பெரிய சக்தி. அந்த மாதிரி சக்தி பிராப்தி ஆகி இருக்குதா? அனைத்து கர்ம இயந்திரங்களும் உங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா. ராஜா எப்பொழுதும் தன்னுடைய ராஜ்ய சபையை கூட்டி எப்படி ராஜ்ய தர்பாரை நடத்து கொண்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாரா? உங்களுடைய சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களினுடைய காரிய நடவடிக்கைகள் நன்றாக நடந்து கொண்டு இருக்குதா அல்லது எங்காவது மேலே கீழே போகுதான்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதாவது ஏதாவது ராஜ்யத்தினுடைய காரியம் செய்பவர் ஏமாற்றத்தை கொடுப்பதில்லையே. சில நேரம் கண் ஏமாத்துது, சில நேரம் காது ஏமாத்துது, சில நேரம் கை கால்கள் என்று அப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கலையே. ஒருவேளை ராஜ்ய சக்தி சரியாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் பல கோடியினுடைய வருமானம் இருக்குது. ஒருவேளை ராஜ்ய சக்தி சரியில்லை அப்படின்னா ஒவ்வொரு வினாடியிலும் பல கோடியினுடைய நஷ்டம் ஏற்படுது. பிராப்தி இருக்குது அப்படின்னாலும் ஒன்றுக்கு பல கோடி மடங்கு மேலும் இழக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பல கோடி மடங்கு இழக்கிறீங்க. எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவு சென்று விடவும் செய்யுது. இது ஒரு கணக்கு. ஆகினால முழு நாளினுடைய ராஜ்ய நடவடிக்கைகளை பாருங்க. கண் என்ற மந்திரி சரியாக வேலை செய்கிறதா? காதுங்கிற மந்திரி சரியாக வேலை செய்யுதா? அனைவருடைய இலாக்களும் சரியாக வேலை செஞ்சதா அல்லது இல்லையா? இதை சோதனை செய்கிறீங்களா? அலக்காலப்படைஞ்சு தூங்கிடுறீங்களா? பாபா கேட்குறாங்க. அப்படி அது பொதுவாக காரியம் செய்வதற்கு முன்பாகவே சோதனை செஞ்சு பிறகும் காரியம் செய்யணும். முதல்ல யோசிக்கணும், பிறகு செய்யணும். முதல்ல செய்வது பிறகு யோசிப்பது அப்படி இருக்கக்கூடாது. முழு முடிவையும் பார்ப்பது வேறு விஷயம். ஆனால் ஞானி ஆத்மா முதல்ல யோசிப்பாங்க, பிறகு செய்வாங்க. அந்த மாதிரி யோசித்து புரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல யோசிப்பவர்களா அல்லது பின்னால் யோசிப்பவர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை ஞானி பின்னால் யோசிக்கிறார் அப்படிங்கன்னா அவங்கள ஞானின்னே சொல்ல மாட்டோம்.
ஆகையினால் நீங்கள் எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள். மேலும் இதே சுயராஜ்யத்தினுடைய அதிகாரம் மூலம் உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரியாகவும் ஆகவே வேண்டும். ஆவேனா அல்லது இல்லையா அப்படிங்கிற கேள்வியே இல்லை. சுயராஜ்யம் இருக்குது அப்படின்னா விஸ்வராஜ்யமும் கண்டிப்பாக இருக்குது. சுயராஜ்யத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை தான் இல்லையா? துவாபர யுகத்திலிருந்தே பிரச்சனை உள்ள இடங்கள் எல்லாம் சுற்றி சுற்றியே வந்திருக்கீங்க. இப்போ பிரச்சனை உள்ள இடங்கள்லேருந்து வெளிப்பட்டு வந்துட்டுருக்கீங்க. பின்பு ஒருபொழுதும் எந்த விதமான பிரச்சனை உள்ள இடங்களில் கால் வைக்காதீங்க. இது அந்த மாதிரி பிரச்சனை உள்ள இடங்கள். ஒரு தடவை கால் வச்சிங்க அப்படின்னா வெளியில் வர தெரியாமல் மறக்க வைக்கும் விளையாட்டு. பிறகு வெளியேறுவது கஷ்டமாக ஆகிடும். ஆகினால எப்பொழுதும் ஒரே வழியில் பிரச்சனை இருக்காது. ஒரே வழியில் செல்கிறவங்க எப்பொழுதும் குஷியாகவும் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பெங்களூர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. எந்த ஸ்தானத்தில் மேலும் என்ன அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்க? அனுபவம் அனைத்தையும் விட மிகப்பெரிய முதல் அனுபவம் ஆத்ம அபிமானி ஆவது. எப்பொழுது ஆத்ம அபிமானியுடைய அனுபவம் ஆகுது அப்படின்னா பரமாத்மானுடைய அன்பு, பரமாத்மா பிராப்தியினுடைய அனுபவமும் இயல்பாகவே ஆயிடுது. எந்த அளவு அனுபவம் இருக்குமோ அந்த அளவு சக்திசாலி ஆயிடுறாங்க. நீங்கள் பல ஜென்மங்களில் துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கான தீர்ப்பு கூறுறவங்க தான் இல்லையா? அல்லது ஒரு ஜென்மத்தினுடைய துக்கங்களிலிருந்து விடுவிக்கும் நீதிபதியா? அவங்களும் உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. இது ஆன்மீக நீதிமன்றம். இந்த நீதிபதி ஆவதற்கு படிப்பதற்கும் மற்றும் நேரத்துக்கும் அவசியம் இல்லை. ஆத்மா மற்றும் பரமாத்மா என்ற 2 வார்த்தைகளை படிக்கணும், அவ்வளோதான். இதனுடைய அனுபவி ஆகிட்டீங்க அப்படின்னா ஆன்மீக நீதிபதி ஆகிட்டீங்க. எப்படி தந்தை பல ஜென்மங்களிலிருந்து துக்கங்களிலிருந்து விடுவிப்பவர். ஆகினால தந்தையை சுகம் கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி தந்தையும் அப்படியே குழந்தைகள். இரட்டை நீதிபதி ஆகிறதுனால அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்கான பொறுப்பாளராக ஆயிட்டீங்க. ஒரு வழக்குக்காக வருவார், மேலும் பல ஜென்மங்களுடைய வழக்கில் வெற்றி அடைந்து செல்வார், மிகவும் குஷி அடைவார். ஆகினால உங்களுக்கு தந்தையினுடைய கட்டளை ஆன்மீக நீதிபதி ஆகுங்கள் என்பதே நல்லது. ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சர்வசக்திவான் தந்தையை இணைந்த ரூபத்தில் உடன் துணையாக வைத்துக்கொள்ளும் வெற்றி அடைபவராக ஆகுங்க. சர்வசக்திவான் தந்தையை இணைந்த ரூபத்தில் உடன் துணையாக வைத்துக்கொள்ளும் வெற்றி அடைபவராகுங்க. வெற்றி அடைபவராக ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க, சர்வசக்திவான் தந்தையை இணைந்த ரூபத்தில் உங்கள் கூட நீங்கள் துணையாக வச்சுக்கணும் அப்படின்னு. எந்த குழந்தைகளோடு சர்வசக்திவான் தந்தை இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சர்வசக்திகள் மீது அதிகாரம் இருக்குது. மேலும் எங்கு சர்வசக்திகளும் இருக்குதோ அங்கு வெற்றி கிடையாது அப்படிங்கிறது அசம்பவம். ஒருவேளை எப்பொழுதும் தந்தையுடன் இணைந்திருப்பதில்லை, குறை இருக்குது அப்படின்னா வெற்றியும் குறைவாகவே இருக்கும். எப்பொழுதும் துணைவனாக இருந்து நடந்து கொள்ளும் அழியாத துணைவனை இணைந்த ரூபத்தில் வச்சிங்க அப்படின்னா வெற்றி பிறப்புரிமையாக ஆகி. ஏன்னா வெற்றி மாஸ்டர் சர்வசக்திவான் முன்னுக்கு பின்னுக்கு சுத்துது. ஸ்லோகன், யார் விகாரங்கள் அப்படிங்கிற அசுத்தத்தை தீண்டுவது கூட இல்லையோ அவங்க தான் உண்மையான வைஷ்ணவன். உண்மையான வைஷ்ணவன் விகாரங்கள்ங்கிற அசுத்தத்தை தீண்டுவது இல்லை. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.